இன்று நாம் டிவியில் எத்தனையோ படங்களை பார்க்கின்றோம். அதை எப்படி பார்க்கிறோம் என்றால் எல்லாமே ஒளி அலை வரிசையில் தான் அது இயங்குகின்றது. ஒரு இயந்திரத்தின் துணை கொண்டு படமாக்குகின்றார்கள். மனிதர்களையோ மற்ற நிலைகளையோ அதை பேழைகளிலே பதிவு செய்கின்றார்கள். வீடியோ அந்த படச்சுருள்களை நாம் வெறுமனை பார்த்தோம் என்றால், அல்லது அந்த பேழை என்று சொல்லுகின்றமே மெமரி, அவைகளை பார்த்தால் அதில் நமக்கு கண்ணுக்கு எந்த படமும் தெரிவதில்லை, எந்த உருவமும் தெரிவதில்லை. ஆனால் அந்த மெமரி டிஸ்க் என்று சொல்லுகின்றார்களே, அதில் பதிவு செய்ததை மீண்டும் காந்த புலனறிவு கொண்டு அதிர்வு கொண்டு ஒரு இயந்திரத்தின் துணை கொண்டு அந்த அதிர்வுகளை கூட்டப்படும் பொழுது அந்த ஒளி பேழைகள் இருந்து அது அலைவரிசைகளை வெளிப்படுத்துகின்றது. அதைத்தான் நம்முடைய டிவி பெட்டியோ அல்லது நம் கையில் வைத்திருக்கிற ஃபோனோ அதை கவர்கின்றது. அது காந்த புலனறிவால் எந்த மனிதர்களே அல்லது எந்த உருவங்கள் அங்கே படமாக கவரப்பட்டதோ, அவர்கள் எந்த நிலையில் அங்கே செயல்பட்டார்களோ, ஒளி என்ற நிலைகளை இங்கே நாம் ஃபோனிலும் சரி டிவியிலும் சரி திரைகளிலே நாம் காணுகின்றோம். அது காந்த புலனறிவால் தான் அது கவரப்படுகின்றது. அது ஒளி என்ற நிலையில் பரப்புகின்றது. இது விஞ்ஞானம். அப்படி பரப்பியதைத்தான் நாம் வீட்டில் அமர்ந்து எங்கிருந்தாலும் அதை காணுகின்றோம், அறிகின்றோம். ஆக இது ஒரு இயந்திரத்தின் துணை கொண்டு விஞ்ஞான அறிவு கொண்டு இயக்கப்படுவது எப்படியோ இதை போன்றுதான் நாம் சந்தர்ப்பம் ஒரு ரோட்டிலே அடிபட்ட மனிதனை பார்க்கின்றோம். அதுவும் அங்கே ஒளி என்ற நிலைகள், அவன் உடலிலிருந்து வெளிப்படக்கூடிய வேதனைப்படும் உணர்வுகள் எப்படி செயற்கையாக நடித்து படக்காட்சிகளை பதிவு செய்கின்றார்களோ, இதுபோன்று மனிதன் உடலிலிருந்து ஒளி என்ற நிலையில் வேதனைப்படும் அலைகள், அது அலைவரிசைகள் வெளிப்படுகின்றது. சூரியனுடைய காந்த சக்தியோ அதை கவர்கின்றது. அப்போது எந்த மனிதனை அங்கே நாம் உற்று பார்க்கின்றோமோ, ஒளி அந்த உணர்வும் அந்த படக்காட்சியின் நமக்குள் அந்த உருவத்திலிருந்து வருவதை சேர்ந்து அவன் வேதனைப்படுகிறான் என்று சோகநாதமாக நாம் பார்க்கின்றோம், உணர முடிகின்றது. அது உயிரில் இருக்கக்கூடிய காந்தப்புலன் மகாலட்சுமி நாம் உற்று பார்த்த ஒவ்வொன்றையும் தனக்குள் கவர்ந்து விஷ்ணு தன் கணவனுடன் இணைந்து அந்த உணர்வின் சக்தியை, ஏன்னா அது விபத்தானதல்லவா, அதை வேதனைப்படும் உணர்வின் அணுவாக மாற்றுகின்றது. எப்படி டிவி பெட்டிகள் நாம் வீட்டிலிருந்து பார்க்கின்றோமோ அதற்கென்று சாதனங்களை அவர்கள் உருவாக்கி அதன் மூலமாக படமாக்கி பதிவு செய்து பரப்பியதை டிவியிலே காணுவது போன்றுதான் இங்கே நாம் பார்த்த விபத்தான உணர்வுகள் நம் உயிரில் இருக்கக்கூடிய காந்தம் லட்சுமி கவர்கின்றது. உயிர் விஷ்ணு அதனுடன் அது இணையப்படும் பொழுது அந்த விபத்தான உணர்வு வேதனைப்படும் அணுவாக பதிவாகி விடுகின்றது. அங்கு இயந்திரத்திலே பதிவாக்கி மீண்டும் இயந்திரத்தின் மூலமாக காணுகின்றோம். இதே போலதான் இங்கே கண்ணுற்று பார்க்கின்றோம். உயிர் அதனின் ஜீவ அணுவாக மாற்றி விடுகின்றது. விபத்தில் அவன் எவ்வாறு சிதைந்தானோ, அடிபட்டானோ, வேதனைப்பட்டானோ அந்த உணர்வலைகள் வெளிவருகின்றது. ஆனாலும் இது பகலிலே இவ்வாறு நடந்தாலும் நம் இரவிலே தூங்கப்படும் பொழுது பார்த்தால் அவன் சிதைந்த உடல் அந்த உணர்வின் தன்மை கனவாக வருகின்றது. ஆனால் நாம் பார்த்த மனிதன் வேறு, ஆனால் கனவிலே நமக்கு வரக்கூடிய உருவமோ வேறு உருவமாக தெரிகின்றது. உடல்கள் சிதைவதும் சிதைந்து கொண்டே இருப்பதும் போன்ற அச்சுறுத்தும் உணர்வாக அது நாம் இரவிலே படுத்து தூங்கும் பொழுது ஆன்மாவிலிருந்து உடலுக்குள் செல்லும் பொழுது அந்த உணர்வலைகள் சிதைவிடும் உணர்வுகளாக பரவி நாம் மனிதனாக உருப்பெற்ற நல்ல குணங்களை, நல்ல பண்புகளை, நல்ல அணுக்களுக்குள் இது அச்சுறுத்தும் நிலையாக ஊடுருவி அது அணுவின் தன்மையாக பரப்பத் தொடங்கியது. இதெல்லாம் சந்தர்ப்பம்தான். அந்த மனிதன் எப்படி விபத்தில் அடிபட்டு உடல் நசுங்கியதோ சிதைந்ததோ அதில் உருவான அணுவின் தன்மை அதனின் மலத்தை உமிழ்த்தப்படும் பொழுது நம் உடலுக்குள்ளும், எனவேதான் வித்து என்று சொல்வது, சிதைந்திடும் வித்தாக இங்கே உருப்பெற்று விடுகின்றது. அவன் எலும்பு ஒடிந்திருந்தால் அல்லது தசைகள் பீந்திருந்தால் என்றால் அந்த காந்த புலனறிவால் கவரப்பட்ட பெண் அந்த எலும்பு முறிந்தது, தசை முறிந்தவருடைய உணர்வலைகள் நம் உடலிற்குள்ளும் எலும்புகளுக்குள்ளோ தசைகளுக்குள்ளோ இதே கருத்தன்மை அடைந்து அந்த எலும்பை உருவாக்கும் அணுவின் மலங்கள் மீது இது படும் பொழுது அதை கரைக்கத் தொடங்கிவிடுகின்றது, சிதைவாகி விடுகின்றது. அவன் விபத்தால் அடிபட்டு சிதைந்தான். ஆனால் அந்த சிதைந்த உணர்வு நமக்குள் வித்தாக பரவி நம் எலும்புகளுக்குள் தசைகளுக்குள் ஊடுருவி அதை சிதையத் தொடங்குகின்றது. ஆக மாவு போன்று கரையத் தொடங்கிவிடுகின்றது, தூசு போன்றாகி சடக்கென்று முறிந்து விடுகின்றது. அங்கே எப்படி நொறுங்கிய உணர்வின் தன்மை வெளிவந்ததோ அதே ஒளி என்ற நிலைகள்
இங்கே நாம் படக்காட்சிகளை எப்படி டிவியிலே காணுகின்றோமோ இவை போன்றது. உணர்வின் இயக்கமாக நாம் காந்தப்புல நிறைவால் உயிர் இருக்கக்கூடிய காந்தப்புலங்கள் கவரப்பட்டு உயிர் விஷ்ணு உருவாக்கக்கூடிய சக்தியாக அணுவின் தன்மை அடைந்த பின் இப்படி உடலுக்குள் கருத்தன்மையாகி அது முழுமை பெற்று நம் உடலுக்குள் மாற்றங்களை உருவாக்க தொடங்குகிறது. இதையெல்லாம் நாம் ஒளி ஒளி என்ற நிலையில் அலைவரிசையில் தான் எல்லாருமே இயங்குகின்றோம். உட்பொருளை நாம் தெளிவாக தெரிந்து கொண்டால் ஆத்ம சுத்தி ஏன் உடனே செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றோம், வாழ்க்கையை தியானமாக்க வேண்டும் என்று ஏன் சொல்லுகின்றோம், அடிக்கடி துருவ நட்சத்திரத்துடைய சக்தி ஏன் பெறச் சொல்லுகிறோம் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அது ஒவ்வொரு நொடிப்பொழுதும் ஒளி ஒளி என்ற நிலையில் இப்படித்தான் நமக்குள் டிவியிலே அலைகளை படக்காட்சிகளாக உணரின் இயக்கங்களாக நாம் காணுவது போன்றுதான் நமது உயிரம் இப்படி ஒளி ஒளி என்ற நிலையில் கவர்வதை காட்டுவது மட்டுமல்ல, உணர்த்துவது மட்டுமல்ல, அதை நமக்குள் உருவாக்கி முடிகின்றது. நாம் வெளியே பார்ப்பது இயந்திரம் உணர்வின் இயக்கமாக இருந்தாலும் நமது உயிரோ நம் உடலுக்குள்ளேயே அந்த மாற்றத்தை உருவாக்கி விடுகின்றது. ஆக உடல் சிவம், அதற்குள் அணுவின் தன்மை ஆனபின் நாம் ஏங்கி அதை உற்று நோக்கிய உணர்வுகள் நொறுங்கிய உணர்வின் அணுக்களின் மனமாக பெருகப்படும் பொழுது எலும்புகளை தேய்த்து விடுகின்றது, அல்லது கரைத்து விடுகின்றது, அல்லது எலும்பையை பலவீனமடைய செய்ய விடுகின்றது, அல்லது தசைகளை குறைத்து விடுகின்றது, அல்லது உறுப்புகளை பாதித்து விடுகின்றது. அதை சில பேர் சொல்லுவார், நான் விபத்தை பார்த்ததிலிருந்தே எனக்கு உடம்பு முடியவில்லை, மனது சரியில்லை என்றெல்லாம் சொல்வார்கள். அது இதுபோன்று ஒரு நிலைக்கு எதை சொல்லுகின்றமோ அதுதான் எல்லாவற்றிற்கும். அது எந்த சந்தர்ப்பத்தில் எத்தனை நிலையிலும் இது போன்றுதான். ஒரு விபத்து கண்டால் அது எப்படி உடலின் இயக்கமாக உடலுக்குள் அணுக்களாக மாறி நம்மை மாற்றி அமைக்கின்றதோ இது போன்றால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சந்தர்ப்பம் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நாம் எடுக்கக்கூடிய எண்ணங்கள் குணங்கள் அதன் அலைவரிசையில் இயங்கி இப்படித்தான் நம் உடலுக்குள் மாற்றங்கள் ஆகின்றது. நோய் வருவதும் மனநோய் ஆய்வதும் எல்லாமே இது போன்றுதான். அது இது போன்ற நிலையில் நாம் உணர்ந்து கொண்டு தீமையிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் மாமகரிஷி ஈஸ்வராய குருவர் காட்டிய அருள்வழிப்படி அந்த மெய்ஞானியுடைய அலைவரிசையை நாம் பிடிக்க அதை நுகர கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அருள் ஒளியை நமக்குள் பெருக்கி அந்த அலைவரிசைகளை நாம் பதிவாக்கி அதை நமக்குள் எடுக்க பழகி கொள்ள வேண்டும். அதை பெருக்கி பழகுதல் வேண்டும். அதை எப்பொழுதுமே காலையிலும் சரி இரவிலும் சரி கண் மூடும் பொழுதும் கண் திறக்கும் பொழுதும் அந்த மகரிஷிகளை எண்ணி மகரிஷிகள் சக்தி நாங்கள் பெற வேண்டும், எங்கள் இரத்த நாளங்களிலே கலக்க வேண்டும், எங்கள் உடலில் இருக்கக்கூடிய ஜீவான்மா ஜீவனுக்கள் பெற வேண்டும், எங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் எல்லா மகரிஷி சக்தி பெற வேண்டும் என்று இது இரவும் சரி காலையிலும் சரி இதை வலுவாக தியானித்து விட்டு தான் நம்முடைய தொழிலை செய்ய வேண்டும், அன்றாட கடமைகளை செய்ய வேண்டும். அதே போன்றுதான் வாழ்க்கை ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் பெரிதொரு தீமையோ குழப்பமான நிலையோ சிந்தனையற்ற நிலைகளோ வந்தாலும் அந்த நேரங்களிலெல்லாம் சுதாரித்து நாம் மகரிஷிகளுடைய அலைவரிசையை பிடித்து நம்மை தாக்கும் தீமையிலிருந்து நாம் விடுபட வேண்டும், நம்மை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். என்னால் உணவின் இயக்கங்களை பற்றி நாம் தெளிவாக தெரிந்து கொண்டால் ஒளி ஒளி என்ற நிலைகள் அலைவரிசையில் நமக்குள் இயங்கக்கூடிய நிலைகள் ஜீவன் பெற்று உடலாக அணுக்களாக விளைந்து உயிரோடு சேர்ந்து அடுத்த நிலை உருப்பெறச் செய்யும் நிலையை நாம் மீண்டும் மனித உடல் அல்லாத நிலைக்கு போகாதபடி மீண்டும் மனித உடல் பெறாதபடி இந்த உடலிலிருந்து இந்த மனித வாழ்க்கையிலிருந்து உயிரோடு ஒன்றக்கூடிய உணர்வுகளை மெய்ஞானிகள் அலைவரிசையின் தொடர் கொண்டு ஒளியின் அணுக்களாக பெருக்கி அந்த ஒளியின் மகசூலாக பேரருள் பேரொழியாக மெய்ஞானத்துடைய வழித்தொடராக நாம் செயல்பட முடியும். அதை நாம் அறிஞானின் உணர்வைத்தான் நாம் சதா சிவமாக்க வேண்டும். அது உடல் பெறும் உணர்வைத்தான் நாம் ஆட்சி அமைக்க வேண்டுமே தவிர தீமை செய்யக்கூடிய உணர்வுகளை நமக்குள் உருவாக்கிவிடக்கூடாது. அது எப்படி உருவாகிறது, எப்படி நம்மை அறியாமலே வருகிறது என்பதைத்தான் இந்த உபதேசத்தில் விளக்க உரை கொடுத்து எழுந்து நம்மை மீட்டிடும் நிலையாக மெய்ஞானியுடைய அலைவரிசை அகசிய மாமகரிஷின் அலைவரிசை மாமகரிஷி ஈஸ்வரனுடைய அலைவரிசை துருவ நட்சத்திரத்துடைய அலைக்கற்றைகளை ஒவ்வொரு நொடிப்பொழுது நுகர்ந்து தீமையிலிருந்து நாம் விடுபட்டு மெய்ஞானின் அல்வட்டத்திலே இணைந்து வாழும் நிலையாக நம்மை குருநாதர் தெளிவாக்குகின்றார்.